Hi all, Assalamu alaikum. Welcome back to Sajna's Malabar recipe in Tamil. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம ஒரு சூப்பரான cheera thoran தான் செய்ய போகிறோம். அதுவா கீரை பொரியல். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட ஒரு 10-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கப்பு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த தேங்காய் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் இதுக்குள்ளே போட்டுடலாம். 2 பச்சை மிளகு சேர்த்திக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். இனி இதெல்லாம் நம்ம ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எச்சா அரைய வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இனி நம்ம பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கு. பேன் சூடானதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். இனி இது கூட 2 வரமிளகா சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையும் இது கூட சேர்த்திக்கலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கீரைங்க நல்லா வணங்கிடுச்சு. எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள், இப்போ கம்மியாயிடுச்சு. இனி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எப்போவுமே உப்பு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே கீரை வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்காதீங்க. அதே மாதிரி தண்ணியை ஊற்றிடாதீங்க. எப்படியும் கீரையில்னு தண்ணி இறங்கும். இது வேகிறதுக்கு போதுமான தண்ணியாக இருக்கும். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கூட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கீரை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி. நீங்கள் இதே மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.